ராணிப்பேட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளில்லாததை அறிந்து கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் சிக்குவார்களா? ராணிப்பேட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆள் இல்லாததை அறிந்து கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் சிக்குவார்களா? ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மோகன். 37 வயதான இவர் சென்னையில் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி கவிதா 2 குழந்தைகளுடன் லாலாப்பேட்டையில் வசித்து வருகிறார். இந்நிலையில் இந்த தம்பதியின் 2 வயது பெண் குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பின்னர் கவிதா தனது 2 குழந்தைகளுடன் வாணியம்பாடியில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். குழந்தையை பார்க்க சென்ற மோகனும் வேலைக்காக சென்னைக்கு திரும்பியுள்ளார். இந்நிலையில் சொந்த ஊரில் உள்ள அவரது வீட்டின் கதவு திறக்கப்பட்டிருப்பதாக அக்கம்பக்கத்தினர் தகவல் தெரிவித்தனர். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரின் மனைவி கவிதா உடனடியாக வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த 45 சவரன் தங்க நகை திருடு போனது தெரிய வந்தது. மேலும் ரொக்கப்பணமும் திருடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ராணிப்பேட்டை காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா மற்றும் சிப்காட் போலீசார் ஆய்வு செய்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் டவர் லொகேஷன் அடிப்படையில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆள் இல்லாததை நோட்டமிட்டு வீட்டின் பூட்டை உடைத்து 32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவத்தால் லாலாப்பேட்டை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் வேறு எங்கேனும் கைவரிசை காட்டுவதற்கு முன்பு போலீசார் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.